மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலை. அனைவருக்கும் ஆரா ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஜோதிடத்தில் காலபுருஷனின் முதல் வீடான மேசத்தில் சூரியன் வருவதே சித்திரை மாதமாகும். இந்த சித்திரை மாதத்தை தமிழர்கள் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறார்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. காலையில் சதயம், மதியத்துக்கு மேலே பூரட்டாதிங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது பார்த்திங்கன்னா குபேரர் பிறந்த நட்சத்திரம். குபேரருக்கு யார் அதிதேவதை அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார். அதனால் நாளைக்கு அனைவரும் கோயிலுக்கு போவீங்க. அவங்கவுங்க இஷ்ட தெய்வம், குலதெய்வம், பக்கத்தில் அருகில் உள்ள கோயிலுக்கு அனைவரும் செல்வீர்கள். முடிந்தால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நாளை சாயந்தரம் 6 to 7, அதாவது நாளை மாலை 6 to 7 நீங்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு போகணும். மகாலட்சுமி கோயிலுக்கு போகும்போது ஒரு மாம்பழம், புரட்டாதி நட்சத்திரம்னா மாம்பழம், அந்த மாம்பழத்தை வாங்கி கொண்டு போய் மகாலட்சுமி தாயார் என்ன மாம்பழம்னாலும் சரி, சில பேர் கேட்பாங்க நீலா வாங்கணுமா, அல்போன்ஸா வாங்கணுமா, மல்கோவா வாங்கணுமா அப்படின்னு இல்லை. உங்கள் அருகில் என்ன மாம்பழம் கிடைக்குதோ அந்த மாம்பழத்தை வாங்கி கொண்டு போய் மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சு மனதார வேண்டி வழிபாடு பண்ணி அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு வாங்க, இல்லை அங்கே கொடுத்துட்டு வாங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் நாளைக்கு மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். எங்கள் ஊரில் மகாலட்சுமி கோயில் இல்லைங்க. வீட்டில் சாமி கும்பிடுங்க. கும்பிட்றப்ப ஓம் மகாலட்சுமியே நமோ நமக 27 முறை, ஓம் மகாலட்சுமியே நமோ நமக, ஓம் மகாலட்சுமியே நமோ நமக, அவ்வளோதான். 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நாளைய தினம் அருமையான தினமாக உங்களுக்கு அமைய ஆரா ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.